இன்னைக்கு நாம லூசிபஸ பத்தி சட்டுன்னு பார்க்கலாம். அப்போ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கிமு 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு கிரேக்க தத்துவஞானி. இவருக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ்லாம் வரல. மேற்கத்திய தத்துவத்துல நாம இன்னைக்கு சொல்றோமே அணு, அதாவது ஆட்டம், அந்த கான்செப்ட முதல்ல கொண்டு வந்தவர் இவர்தான் சொல்றாங்க. இது பின்னாடி வந்த சிந்தனையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சரி, இவரோட முக்கியமான ஐடியாஸ்ல முதலாவது அணுக்கொள்கை, அதாவது ஆட்டமிசம். உலகங்கிறது ரெண்டே அடிப்படை விஷயத்தால ஆனதுன்னு சொன்னாரு. ஒன்னு அணுக்கள், இதான் எல்லாத்தையும் உருவாக்குற ரொம்ப சின்ன, பிரிக்கவே முடியாத துகள்கள். இன்னொன்னு வெற்றிடம், அதாவது அணுக்களுக்கு நடுவுல இருக்கிற காலியிடம். இந்த அணுக்களுக்கு கணக்கே இல்லையாம். பல வடிவங்கள்ல, அளவுகள்ல இருக்குமா, எப்பவும் இயங்கிக்கிட்டே இருக்குமா, ஒன்னோட ஒன்னு மோதிக்குமா. இது எதுக்குன்னா, சில தத்துவ ஞானிங்க வெற்றிடமே இல்ல, அதனால இயக்கமும் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பதிலடியா இத சொன்னார். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நிர்ணயவாதம், அப்புறம் அண்டவியல் பத்தின இவரோட கருத்து. எதுவுமே சும்மா நடக்கறதில்ல, எல்லாமே ஒரு காரணத்தோட, ஒரு தேவையோடு தான் நடக்குதுன்னு இவர் சொன்னதா ஒரு வரி இருக்கு. சிம்பிளா சொன்னா, அணுக்களோட இயக்கமும் மோதல்களும் தான் இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு நம்பினாரு. பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு கேக்கும்போது, அது அணுக்களோட ஒரு பெரிய சுழற்சியில ஆரம்பிச்சது, அதிலிருந்து தான் பூமி, சூரியன், நட்சத்திரம்லாம் உருவாச்சுன்னு சொன்னாரு. அணுக்களும் வெற்றிடமும் எல்லையே இல்லாததுனால நம்மள மாதிரி வேற உலகங்களும் கண்டிப்பா இருக்கணும்னு கூட நினைச்சாரு. ஆக மொத்தத்துல லூசிபஸ் அணுக்களையும் வெற்றிடத்தையும் பத்தி சொல்லி, பின்னாடி வந்த அணுக்கொள்கைக்கும் பிரபஞ்சம் பத்தின சிந்தனைகளுக்கும் ஒரு பெரிய அடித்தளம் போட்டு கொடுத்திருக்கார்.